ஓம் சாந்தி. இன்று மீராபேனுடைய வகுப்பை கேட்கப் போகின்றோம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஆன ஒரு இயக்குனராக இருந்து சேவையாற்றுகின்றார். அவர் ஞானத்தை கடைவதில் மிக ஆழமாக செல்லக்கூடியவர். நிச்சயமாக இதை கேட்பவர்கள் நல்ல அனுபவத்தை பெறுவீர்கள். இன்றைய வகுப்பின் தலைப்பு ஆத்ம உணர்வின் 7 படிநிலைகள் என்பதும் அதை நாம் பரிசோதனை செய்வது எப்படி என்பது பற்றியும். சகோதரியின் வகுப்பு ஆரம்பம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்று மாலை எனக்கு நினைவு வந்தது, ஆரம்ப நாட்களில் இந்த யக்யா தொடங்கிய காலங்களில் ஓம் என்ற வார்த்தை மட்டும்தான் இருந்தது. சாந்தி என்ற வார்த்தை இருக்கவில்லை. ஓம் ராதே, ஓம் பாபா, ஓம் மண்டலி என்றெல்லாம் தான் சொல்லப்பட்டது. ஓம் என்ற அந்த ஓங்காரத்தின் ஒலி மட்டும் உச்சரிப்பதாகத்தான் இருந்தது. அத்துடன் எங்கள் எல்லாருக்குமே ஓம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியும். நான் ஒரு ஆத்மா. இந்தியாவுக்கு அவர்களிடம் பெயர்ந்து வந்த பிறகுதான் சாந்தி என்ற வார்த்தையை இணைத்து பயன்படுத்த தொடங்கினார்கள். அப்பொழுது ஒருவரை ஒருவர் பின்னர் ஓம் சாந்தி என்ற வார்த்தையினால் ஒருவரை ஒருவர் வாழ்த்த தொடங்கினார்கள். இப்பெல்லாம் நாங்கள் ஓம் சாந்தி என்று சொல்லும் போது நாங்கள் அதிகமாக சாந்தி என்ற வார்த்தையிலே அழுத்தம் கொடுக்கிறோம், ஓம் என்ற வார்த்தையை விட, இல்லையா? அப்படித்தானே? உண்மையாகவே நீங்கள் விழிப்புணர்வோடு ஓம் சாந்தி என்று சொல்லுகின்ற போது, ஓம் என்ற வார்த்தையை பிரயோகிக்கும் போது, ஓம் என்பதன் அர்த்தத்தின் உணர்விலே நாங்கள் இருந்து கொண்டு சாந்தி என்றும் கூறுகிறோமா? ஓம் என்ற வார்த்தையை ஆரம்ப நாட்களிலே சொன்னபோது அவர்கள் ஒருவருக்கொருவர் நெற்றியை பார்த்து, ஆத்மாவை பார்த்து தான் ஓம் என்று கூறுவார்கள். அப்படித்தான் பாபா ஆரம்பத்தில் இந்த முதல் பாடத்தை கற்பிக்க தொடங்கினார். ஆத்ம உணர்வு என்ற முதல் பாடத்தை கற்பிக்க தொடங்கினார். நான் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். போன மாதம் நாங்கள் குல்சாதாதினுடைய சிறப்பியல்புகளை பற்றி அதிகமாக பேசினோம். அவ்யக்த் பரிவாரிலே நாங்கள் இந்த முதல் வார்த்தையான ஓம் சாந்தியுடன் தான் ஆரம்பித்தோம். மௌனத்தின் ஓசை. ஒவ்வொரு தரமும் தாதி குல்சார் ஓம் சாந்தி என்ற வார்த்தையை பயன்படுத்திய போது அது மிகவும் அர்த்தபூர்வமானதாக இருந்தது. அது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தியது. இப்ப நாங்க யக்யாவுடைய ஆரம்ப நாட்களுக்கு போவோம். இன்றிலிருந்து பயிற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்வதற்கு கவனம் செலுத்துங்கள். ஓம் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் முதலில் நாங்கள் ஓம் என்ற நிலைக்குள் எங்களை கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு சாந்தியை சொல்ல வேண்டும். அப்பொழுது எங்களால் அந்த வார்த்தையினுடைய அனுபவத்திற்குள் மற்றவர்களை கொண்டு போகலாம். இப்ப நாங்க எங்கட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் மதுபனில் இருக்கைக்குள்ள இதை நாங்கள் பயிற்சி செய்து பார்ப்போம். எங்கள் எல்லாருக்கும் தெரியும்
எங்களோட முதல் பாடம், நாங்கள் படிக்கும் முதல் பாடம் இந்த பல்கலைக்கழகத்தில். அதே நேரத்தில் நாங்கள் இங்கே படிக்கிற கடைசி பாடமும் ஒன்றுதான். நான் ஒரு ஆத்மா. எங்கட இறுதி பரீட்சையிலையும் கேட்கப்பட இருக்கிற கேள்வி இதே பாடத்தோடு தொடர்பு பட்டதுதான். ஆத்ம உணர்வுக்கு நாங்கள் ஒரு நொடியில் வருவது என்றால், வருவதற்கு ஆரம்பத்தில் நாங்கள் ஓம் சாந்தி அல்லது ஆத்ம உணர்வு நிலை என்ற வார்த்தையை பயன்படுத்தினோம். அதற்கு நாங்கள் ஆத்ம உணர்வை பயிற்சி செய்ய வேண்டும். இறுதியிலே நாங்கள் அதன் சொரூபமாகி விடுவோம். அதைத்தான் நாங்கள் ஹிந்தியில சொல்றோம். ஒன்று ஸ்மிருதி, மற்றது ஸ்மிருதி ஸ்வரூப். ஸ்மிருதியில் இருந்து ஸ்மிருதி ஸ்வரூப் என்ற நிலைக்கு நாங்கள் மாற வேண்டும். அதாவது ஆத்ம உணர்வு நிலையின் சொரூபமாக வேண்டும். அதாவது நான் அதுவாகவே இருக்கிறேன். 3 நிலைகள் இருக்கிறது. ஒன்று ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்றது, 2வது அதை ஏற்றுக்கொள்வது, 3வது அதுவாக இருப்பது. இங்க கேள்வி என்னென்றால், எங்களுக்கு நாங்கள் ஆத்மா என்று நன்றாக தெரியும் என்பதால் நாங்கள் அதை ஓகேன்னு எடுத்துக்கொள்றது, நாங்கள் ஆத்ம உணர்வுல தான் இருக்கிறோம் என்று நினைச்சு கொள்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்கா இருக்குது. இதால தான் பாபாவினுடைய நினைவு எங்களோட அதிக நேரம் நிற்பதில்லை. இப்ப பாபா நாங்க என்னத்தை அனுபவிக்கணும் என்று விரும்புறார்? நான் ஆத்ம உணர்வு நிலையில் இருக்க வேண்டும், ஆத்ம உணர்வு நிலைக்கு வர வேண்டும் என்று பாபா விரும்பவில்லை. நாங்கள் தியானத்தில் இருக்கும் போது நீங்கள் ஆத்ம உணர்வு நிலைக்கு வருகின்றீர்களா, அல்லது ஆத்ம உணர்வு நிலையில் இருக்கின்றீர்களா, அல்லது ஆத்மா நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது ஆத்மாவாகவே இருக்கிறீர்களா? உங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க நான் ஒரு ஆத்மா என்று? எவ்வளவு நேரத்துக்கு அந்த ஃபீலிங் உங்களோட இருக்குது? அந்த ஆத்மாவாக இருக்கிறேன் என்ற நிலையில் இருப்பதன் மூலமாக நாங்கள் பாபாண்ட நினைவை ஆழமாகவும் நீண்ட நேரமும் எங்களுக்குள் வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த ராஜயோகத்தினுடைய அடித்தளமே ஆத்ம உணர்வு தான். பாபாட்ட வர முதலும் நாங்கள் எப்படியோ கடவுளோட தியானம் எங்களுக்கு இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற வித்தியாசம், முதல் நாங்க சரீர உணர்வுல இருந்து கும்பிட்ட நாங்க கடவுளை. இப்ப நாங்க ஆத்ம உணர்வுல இருந்து கொண்டு கடவுளை நினைக்கிறதால அங்க தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாங்க எங்கள நிறைய பேர் இன்னுமே ஆத்ம உணர்வை தியானத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். எந்த நேரமும் அதிலேயே எங்கட நேரம் முழுக்க கடந்து போயிருது. அப்ப என்ன முக்கியமான விஷயம், நான் ஒரு ஆத்மான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது புத்தியால அது தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது நான் இதயபூர்வமாக அதை நான் ஏற்றுக்கொள்ள வேணும், நான் அதுதான் என்று. ஆத்ம உணர்வுல இருக்கிறதுக்கு நாங்க இதயத்தையும் மனதையும் இடையில அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அதாவது எண்ணங்களின் சொரூபமாக நான் இருக்க வேண்டும். மனதில் நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மான்னு திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை. எனக்கு விளங்கிட்டுது. இப்ப அந்த பிராக்டிஸ் மூலமா
இன்றைக்கு நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம் என்றால், எப்படி நாங்கள் ஆத்ம உணர்வு நிலைய எங்களோட அன்றாட செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் போது எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்றதை நாங்கள் பார்க்க போறோம். அந்த பிராக்டிஸ் மூலமாக எங்களால் அந்த உணர்வு நிலைக்கு எங்களை கொண்டு போகலும். அப்போ நாங்கள் தியானத்தில் இருக்கும் போது ஏற்கனவே ஆத்ம உணர்வு நிலையில இருந்தே நாங்கள் தொடங்குவோம். நான் ஆத்மா என்ற நிலையில் இருந்து கொண்டே பரமாத்மாவோடு இணைந்து என்னுடைய அந்த தொடர்பை நான் தக்க வச்சுக் கொள்ளுவேன். நீங்க முதல் பாபாட்ட வந்த இந்த நாளை நினைச்சு பாருங்க. வந்த உடனே நீங்க முதல் படிச்ச பாடம், உங்களுக்கு படிப்பிச்ச பாடம் என்ன? நான் ஒரு ஆத்மா, நான் இந்த பௌதிக உடல்ல இருந்து வேறான ஒரு வஸ்து, ஒரு சக்தி. ஆத்ம உணர்வு நிலையின் முதலாவது நிலை ஹிந்தியில் சொல்லுவதென்றால் அது ஒரு வேற வார்த்தை. ஆங்கிலத்துல அதுக்கு ஒத்த வார்த்தை இல்லை, அதனால ஹிந்தியே நான் சொல்றேன். தேஹி அபிமானி என்று சொல்றது. அதாவது அது முதலாவது நிலை. அதாவது அப்படியேண்டா உடம்பு வேற, உயிர் ஆத்மா வேற. அப்ப எனக்கு ஒப்பிட்டும் பார்க்கலும், அதே நேரம் உயிருள்ள அந்த சக்திக்கும் உயிர் இல்லாத அந்த சடப்பொருளால் ஆக்கப்பட்ட இந்த உடம்புக்கும் இடையிலான வித்தியாசத்தை என்னால் தொடர்பு படுத்த முடியும். தேகி என்றா தேகண்டா உடம்பு, தேகி என்றால் ஆத்மா. அப்ப ஒப்பிட்டும் பார்க்கிறோம், இங்க பிரிச்சும் பார்க்கிறோம். இப்ப என்னால இந்த வெளிப்படையான நிலையை தேஹி அபிமானி என்றா எல்லா செயல்களையும் நான் செய்யும் போது அந்த தேஹி அபிமானி நிலையை என்னால உணர்ந்து பார்க்கலும். நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்ணும் போது, அதாவது இங்க எண்ணங்களை நாங்க யூஸ் பண்றோம். செயல்கள் செய்யக்கல நாங்க யோசிக்கிறோம். அந்த இடத்துல நான் ஒரு ஆத்மா, இந்த உடல்ல இருந்து வேறான ஒரு சக்தி, நான் அமரத்துவமானவன், அழிவில்லாதவன், அனாதியான ஆத்மா. நான் ஆத்மா 3 பகுதிகளால சக்திகளால் ஆக்கப்பட்ட நான். மனம், புத்தி, சம்ஸ்காரம். ஆத்மாவாகிய நான் என்னுடைய 5 புலன்களுக்கும் தலைவனாக இருக்கிறேன். நான் என்னுடைய 5 புலன்களை செயல்களை செயலாற்ற வைக்கிறேன். இது தேஹி அபிமானி நிலை, முதலாவது ஸ்டேஜ். கரண் கராவன்ஹார் என்பதை பயன்படுத்துகிறோம். கரன்ஹார் என்றால் செய்கிறவர், கரண் கராவன்ஹார் என்றால் செய்ய வைக்கின்றவர். அப்ப இந்த இடத்துல இருக்கிற ஒப்பீடும் வேறுபாடும் பார்க்க முடியுது. நாங்க செயல்களை புலன் உறுப்புகளால் செய்கிறோம், அதே நேரம் புலன்களால் செயல்களை செய்ய வைக்கிறோம். செய்ய வைக்கிறோம். வேறு வேறையா இருக்கிறோம், செய்ய வைக்கிறோம். உடல் வேற, ஆத்மா வேற. ஆத்மா செய்கிறது, உடலை செய்ய வைக்கிறது. இப்போ உங்களை நீங்களே உங்களுக்கு ராஜாவா சுயராஜ்ய அதிகாரத்தை உணர முடியும். உங்களை நீங்கள் சுயத்தின் மாஸ்டராக முதலாவது ஸ்டேஜ்ல அனுபவிக்கலாம், உணர்ந்து பார்க்கலாம். அதாவது உடலையும் ஆத்மாவையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. ஆத்மா உயிர் உள்ளது, உடல் உயிர் இல்லாதது. உடல் அழியக்கூடியது, உயிர் அழிவில்லாதது. உடல் ஒரு கருவி, அந்த ஒரு வாத்திய கருவி மாதிரி. நான் அந்த வாத்தியத்தை இசைக்கிறேன். நான் வேற, வாத்தியம் வேற. நான் உடலுக்குள்ளே இருக்கிறேன், ஆனா நான் உடல் இல்லை. இப்படி ஒப்பிட்டு பார்க்கிறது. முதலாவது தேஹி அபிமானி என்றது ரொம்ப மேலோட்டமான ஒரு நிலை.
இந்த நிலையில நாங்க எல்லா விதமான செயல்களையும் செய்யலாம். ஆனால் எனக்குள்ள நான் என்னுடைய சுய விழிப்புணர்வோட ஒரு கட்டுப்பாட்டோட இருப்பேன். என்னுடைய மனதில் ஒரு கட்டுப்பாடு, என்னுடைய புலன் உறுப்புகள்ல கட்டுப்பாடு இருக்கு. அன்றைக்கு பாபா சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆளும் சக்தியும் இருக்கு, கட்டுப்படுத்தும் சக்தியும் இருக்கு. நாங்கள் ஒரு இயக்குனராக இருந்து ஒரு மாஸ்டர் போல ஆப்பரேட் பண்றோம். மனதை, புத்தியை ஒரு மாஸ்டராக இருந்து நான் அதை இயக்குகிறேன், தலைவனாக இருந்து இயக்குறேன். அதன் மூலமாக எங்களுக்குள் இருக்கின்ற அந்த மனதுக்கும் புத்திக்கும் இடையில ஒரு தொடர்பு எங்களால் ஏற்படுத்த முடியும். இந்த முதலாவது ஸ்டேஜில் மட்டும்தான் சாதகமான எண்ணங்களை நாங்க சிந்திக்க முடியும். எந்த வீணான எண்ணங்களும் வராமல், எதிர்மறையான எண்ணங்களும் வராமல், அனாவசியமான எண்ணங்கள் எதுவும் வராமல் அமைதி அன்பு போன்ற உணர்வுகளை எங்களால் பெற முடியும். முதலாவது ஸ்டேஜ் அனுபவம் அமைதி. நீங்கள் உங்களோடு ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி, மற்றவர்களோட ரொம்ப இணக்கப்பாட்டோட அமைதியா, பஞ்ச தத்துவங்கள் சுத்தவரை இயற்கையோட அமைதியா நாங்க இருக்கிறத எங்களால இந்த முதலாவது ஸ்டேஜ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்ப இது தெளிவா இருக்கா? முதலாவது நிலை. அப்ப இப்ப முதலாவது ஸ்டேஜை நாங்க இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போறோம். தேஹி அபிமானி என்ற ஸ்திதியை இப்ப நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாப்பா. எல்லாரும் அலர்ட்டா இருந்து கொள்ளுங்க, விழிப்பா இருந்து கொள்ளுங்க. இப்ப நான் பேச போற விஷயங்களோட உங்களோட மனதையும் நீங்கள் பின்னால கொண்டு வாங்கோ. உங்களோட மனதுல அதே மாதிரி சிந்தியுங்க, அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணுங்க. அந்த எண்ணங்கள்ல இருந்து வர வைப்ரேஷன்ஸ் உங்களாலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீங்க இந்த ஆத்ம உணர்வுடைய முதலாவது ஸ்டேஜ்ல இருக்கீங்க எப்படி இருக்கும் என்றதை நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. உடல் உணர்வோட ஒப்படைக்கல நாங்க ரொம்ப எதிர்மறை உணர்வுகளோட, மனப்பாரத்தோட, அமைதியற்ற ஒரு நிலையில இருப்போம். ஆனா இப்ப எங்களோட மனம் ஒரு அமைதியான ஒரு ஏரியாக இருப்பதை உணர்வோம். எந்த ஒரு அலைகளும் இல்லை. எங்களுக்குள் நாங்கள் இருப்பதை உணர முடியும். எங்களுடைய உடல் வேறாக இருப்பதை எங்களால் உணர முடியும். நாங்கள் இப்ப ஆடை அணிந்திருக்கிறோம். இந்த ஆடை என்னுடைய உடலில் ஒட்டி இல்லை, ஆனால் உடல் மீது தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஆடை வேறு, இந்த உடல் வேறு என்பதை போன்ற ஒரு அனுபவத்தை இப்ப நாங்க இந்த பயிற்சி மூலமா பெறுவோம். எப்படி நான் இந்த ஒளி, உயிருள்ள ஒளி, தேகி என்றது ஆத்மா, இந்த தேகா என்ற இந்த சரீரத்திலிருந்து வேறாக இருக்கிறேன் என்பதை உணர்வோம். என் உடலை இப்பொழுது வசதியாக இருக்க வைத்துக் கொள்கிறேன். நிமிர்ந்து அமர்ந்திருக்கிறேன். கண்களை திறந்து இருக்கிறேன். சாதாரணமான வேகத்தில் மூச்சை உள்வாங்கி வெளிவிடுகிறேன். என்னை பற்றிய விழிப்புணர்வில் இருக்கின்றேன். நான் ஒரு ஒளியாக இருக்கின்றேன். ஒரு உயிருள்ள சக்தியாக இருக்கின்றேன். நெற்றியின் நடுவில் இந்த கண்களினால் காண்கிறேன். இந்த கண்களுக்கு பின்னால் இருக்கின்றேன். இந்த காதுகளால் கேட்கிறேன். நான் என் காதுகளிலிருந்து வேறாக இருக்கின்றேன். இந்த வாயினால் பேசுகின்றேன்.
இந்த வாயிலிருந்து நான் வேறான ஒரு சக்தி. இந்த உடம்பு வெறுமனே ஒரு கருவிதான். உயிருள்ள ஆத்மாவான நான் வேறாக இருக்கின்றேன். நான் இந்த உடம்புக்குள் இருக்கின்றேன், ஆனால் நான் இந்த உடலுடன் இணைந்த ஒன்று அல்ல. ஒளியாகிய நான் எனது மனம், புத்தி, சமஸ்காரத்துடன் இருக்கின்றேன். இவை என்னுடைய சூட்சுமமான சக்திகள். ஒளியாகிய நான் என்னுடைய புலனங்கங்களுக்கு நான் தான் தலைவனாக இருக்கின்றேன். மாஸ்டராக, ராஜாவாக இருக்கும் இந்த உணர்வோடு அந்த எனக்குள் இருக்கும் சக்தியை நான் உணர்கிறேன். எனக்குள் ஃபீல் பண்ணுகின்றேன். ஒளியாகிய நான் அனாதியானவன். நான் நிரந்தரமாக எப்போதும் இருக்கின்றேன். அமரத்துவமாக இருக்கின்றேன். அழிவில்லாத ஆத்மா நான். இந்த விழிப்புணர்வு எங்களை பயமில்லாதவர்கள் ஆக்குகின்றது, தைரியமாக்குகின்றது, பலசாலியாக்குகின்றது. இந்த உணர்வுகளை அனுபவித்துக் கொண்டிருங்கள். மிக லேசாக அமைதியால் நிறைந்து இருக்கும் இந்த நிலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எனக்குள் ஆழமாக செல்கின்றேன். எனக்குள் இருக்கும் அந்த ஆழமான நான் வெளி உலகத்திலிருந்து எதனாலும் தீண்டப்பட முடியாதவன். நான் அதுவாக இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வு, நான் ஒரு அமரத்துவமான ஆத்மா, அழிவில்லாத ஆத்மா என்ற இந்த எண்ணம் எனக்கு நிறைய சக்தியை தருகின்றது. உண்மையாக நானாக இருக்கும் என்று இந்த சுயத்தை பற்றிய முழுமையான உணர்வோடு இருக்கிறேன்.
இந்த உணர்வு எனக்கு நான் தலைவனாக இருப்பதை எனக்கு உணர்த்துகின்றது. என் எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கின்றது. நான் மிக அமைதியாக இருக்கின்றேன். என்னுடன் நான் மிகவும் அமைதியாக இருக்கின்றேன். மற்றவர்களுடனும் இயற்கையுடனும் அமைதியாக இருக்கின்றேன். இந்த உணர்வு மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த அனுபவத்தில் திளைத்திருங்கள். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் பரிமாறிக்கொள்ளுங்கள். நாள் முழுவதும் இந்த முதலாவது நிலையில் இருந்து ஸ்டேஜில் இருந்து அடுத்தது நாங்கள் செகண்ட் ஸ்டேஜுக்கு போவோம். ஆத்மா அபிமானி ஸ்திதி, அதாவது ஆத்ம உணர்வு நிலை. அதால தான் நான் சொன்னேன் 2 வார்த்தைகள் இருக்கு ஹிந்தியில், இங்கிலீஷில் 2 வார்த்தைகள் இல்லை. அதால் தான் ஹிந்தி வார்த்தைகளை சொல்கிறேன். முதலாவது தேகி அபிமானி முதலாவது, 2வது ஆத்மா அபிமானி நிலை. ஆத்ம உணர்வில் இருக்கும் இந்த நிலையில் நீங்கள் உங்களையிட்டு நீங்கள் ஆத்மா என்று மட்டும் சிந்திக்க மாட்டீர்கள், உங்களை நீங்கள் பாபாவுடனும் இணைப்பீர்கள். ஏனென்றால் ஆத்ம உணர்வு நிலையில் யாருடனுமோ எதனுடனுமோ எந்த தொடர்பும் இல்லாத நிலை. பாபாவோட மட்டும்தான் தொடர்பு இருக்கும். அதனால தான் நாங்கள் சொல்றோம், மௌனத்தில் ஒரே மாதிரியானவர்கள் ஒன்றை ஒன்று கவரும் என்று மௌனத்தின் விஷயத்தில் நாங்கள் சொல்றோம். ஆனால் சயின்ஸ்ல எதிரெதிரானது தான் ஒன்றை ஒன்று கவரும். நாங்கள் எவ்வளவுக்கு ஆத்மா அபிமானியா இருக்கிறோமோ, அதாவது அபிமானி என்றால் நான் ஒரு ஆத்மா என்ற அந்த கௌரவத்தை எவ்வளவு தூரம் நான் எனக்குள் வைத்திருக்கின்றேனோ, நான் ஒரு ஆத்மா என்று இருக்கின்ற அந்த நிலை, உணர்வு நிலை, அது உங்களை தானாகவே காந்தம் போல் பரமாத்மாவை நோக்கி ஈர்க்கும். அவரும் ஒரு ஒளிப்புள்ளி வடிவமானவர். இதுக்கு நான் முயற்சி செய்ய தேவையில்லை, இயல்பாகவே ஒரு கவர்ச்சி இருக்கும். பாபாவோடு ஆத்ம உணர்வில் நான் என்னை இணைத்துக் கொள்ளும் போது என்னை நான் பரந்தாமத்தில் காண்கிறேன். ஆத்மாபிமானி நிலையில் பாபாவோடு நான் என்னை இணைத்துக் கொள்ளும் நிலை, அதாவது பரந்தாமத்தில் பாபாவோடு இணைத்துக் கொள்ளும் நிலை. இது ஆத்ம உணர்வின் 2வது நிலை, ஸ்டேஜ். நாங்கள் ஆத்மா என்ற உணர்வுக்கு மட்டும் வருவது இல்லை, கடவுளுடன் எங்களுக்கு இருக்கும் உறவு என்ற தொடர்பிலும் வருகிறோம். அத்துடன் நான் எந்த வீட்டிலிருந்து கீழே இங்கே வந்தேனோ அதை பற்றிய விழிப்புணர்விலும் நான் இருப்பேன். இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு லிஃப்ட் மாதிரி 2வது ஸ்டேஜ். உங்களை நீங்கள் இந்த உடலில் இருந்து வெளியில போற மாதிரியாக உணர்வீங்க. 1வது ஸ்டேஜ், நீங்க இந்த
பௌதிக உலகத்துல பௌதிக உடல்ல இருப்பதை நீங்க உணர்ற நிலை. ஆனால் உடல்ல இருந்து நான் வேறு என்றதை நான் ஃபீல் பண்ணுவேன். 2வது நிலை ஸ்டேஜ் நான் இப்போ உடல்ல இருந்து வெளியில வார மாதிரியாக ஃபீல் பண்ண தொடங்குவேன். இந்த உடல்ல இருந்து நான் வெளியில முதலாவது ஸ்டேஜ் எவ்வளவு டீப்பாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பவரை சேர்க்கிறேனோ அந்தளவு தூரத்துக்கு தான் என்னால் ஆத்ம உணர்வு நிலையில தேகி அபிமான நிலையிலிருந்து என்ன நான் இந்த உடல்லேருந்து வெளியில போற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்படி வெளியில போய் நான் ஆத்ம உலகத்துக்கு போய் ஆத்ம உலகத்துல பாபாவோட கனெக்ட் ஆகிற மாதிரி என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த நிலையில தான் நான் பாபாட்டிருந்து பீஸ், பவர், அமைதி, சக்தி எல்லாத்தையும் நான் எனக்குள்ள ஆழமா எடுக்கிறேன். அதனால்தான் இந்த 2வது நிலையில பயிற்சி நிலையில நாங்க ஆத்மாவுடைய எல்லா ஆழமான குணங்களையும் நாங்கள் அந்த தொடர்பு மூலமாக எங்களுக்குள்ள உள்வாங்குறோம். பாபாவோட நான் கனெக்ஷன்ல வரைக்க அது என்னுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான சன்ஸ்காரங்களை 7 சன்ஸ்காரங்களையும் உயிர்ப்பித்து விடுகிறது, செயற்படுத்தி விடுகிறது. இந்த 2வது ஸ்டேஜ் மிக மிக முக்கியமானது. இதில் தான் நாங்கள் ஆத்மாவுடைய 7 பெருமதியான குணங்களையும் காண்கிறோம். நான் அந்த குணங்களினுடைய சக்தியாகிறேன் பாபாவினுடைய பிரசன்னத்தில், பாபாவுக்கு முன்னால். இங்கேதான் ரியலைசேஷன் என்றது உருவாகுது. அதாவது நான் உணர்றேன். நாங்கள் முதல்ல பாடி கான்சியஸ்ல இருக்கேக்கல, சரீர உணர்வுல இருக்கேக்க சோல் கான்சியஸ்னஸ்ன்றதை ஆத்ம உணர்வு நிலையை நான் சரீர உணர்வு நிலையோடு தான் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். நான் ஆத்ம உணர்வு நிலைக்கு வரைக்க காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பயம், கவனையினம், சோம்பேறித்தனம் இந்த குணங்களை நான் உணர்றேன். ஆத்ம உணர்வுல நான் வரைக்கல ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட்டாக, ஒரு அமரத்துவ ஆத்மாவாக, நான் ரொம்ப லேசான ஒரு ஆத்மாவா இந்த உடல்ல இருந்து இப்ப நான் முழுமையா வெளியில வந்துட்டேன் என்ற நிலையில விருப்பமான நேரம் நான் உடம்புக்குள்ள வரலாம், விருப்பமான நேரம் உடம்பை விட்டு வெளியில வரலாம் என்ற அந்த நிலையில, அந்த செப்பரேஷன் நிலை காரணமாக நான் ஒரு நொடியில இந்த உடலை விட்டு போகக்கூடியதாக இருக்கும். பயணம் பண்ணி போய் ஒரு ஒளி புள்ளியாக நான் ஆத்ம உலகத்துக்குள்ள போறேன். பாபாவோட என்ன தொடர்பு படுத்தி அந்த ஆத்மாவுடைய 7 குணங்களையும் நான் பாபாவுக்கு முன்னால இருந்து ஃபீல் பண்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இந்த 2வது ஸ்டேஜை நீங்கள் ஆத்ம உணர்வு எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அதன் பிரகாரம் தான் இருக்கும். முதலாவது நிலையை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாட்டி உங்களால 2வது நிலையில ஆழ்ந்த அனுபவத்துக்குள்ள போக இயலாது. இப்ப நீங்க உண்மையாவே நான் ஒரு ஆத்மா என்றதை முழுமையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். முதலாவது நிலை. இப்ப 2வது நிலையை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போறோம். பாப்தாதா எப்பவுமே சொல்லுவார், ஒரு நொடியில அந்த மாதிரி ஆகுங்கோண்டு. இப்ப எங்களால சரீரத்தினுடைய கவர்ச்சியிலிருந்து ஒரு நொடியில அப்பால போய் ஒரு ஒளி புள்ளியாகி எங்களை நாங்க இந்த பௌதீக உடல்ல இருந்து உலகத்துல இருந்து பொன்னான அந்த ஒளி உலகத்துக்கு போக முடியுதா என்று பார்ப்போம். பாபாவுக்கு முன்னால நாங்க இருக்கிறத பார்ப்போம். பாபாவோட எங்களை நாங்க இணைத்து இந்த 7 குணங்களும் எங்களுக்குள் கண் விழிப்பதை, ஒவ்வொன்றாக அவை உயிர் பெறுவதை உணர்வோம். மனதில் சும்மா சொல்லி கொண்டிருக்க கூடாது. இதயத்தால உள்ளத்தால அதை ஃபீல் பண்ணணும். நான் ஒரு அன்பின் சொரூபம், நான் அமைதியின் சொரூபம், சக்தியின் வடிவம், நான் தூய்மையானவன், நான் சத்தியமானவன், கருணை நிறைந்தவன், பேரானந்தமான
பேரானந்தமானவன். இப்போ சத் சித் ஆனந்தம் என்ற நிலையை அனுபவிச்சு பார்க்கறது. ஒளியாகிய நான் இந்த உடலிலிருந்து தனித்து வேறாகி இருக்கின்றேன். ஒரு நொடியில் இந்த சரீரத்திலிருந்து அப்பால் வெளியாகி என்னை நான் மேல் நோக்கி நகர்வதாக, காற்றில் மிதந்து செல்வதாக ஒரு ஒளி கீற்று போல் உணர்கிறேன். நான் இப்பொழுது பொன்னான நிறமான பரந்தாமத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன். என்னுடைய வீடு. என்னை நான் கடவுளின் முன்னால் ஒரு ஒளி புள்ளியாக, என்னை போலவே ஒளி புள்ளியான ரொம்ப பிரகாசமான தந்தைக்கு முன்னால் நான் நிற்கிறேன். அவர் காந்தம் போல் தன் கதிர்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒளியை நோக்கி நான் ஈர்க்கப்படுகிறேன். அவரோடு இணைகின்றேன். எண்ணங்களால், உணர்வுகளால். எனக்குள் இருக்கும் ஆழமான ஒரிஜினலான குணங்கள் கடவுளுக்கு முன்னிலையில் ஒவ்வொன்றாக வெளிவருகின்றது. நான் அமைதி. நான் தான் அமைதி. நான் தான் அமைதியின் அலைகள். உங்களுக்குள் ஆழத்திலிருந்து இந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து உங்கள் மனதை நிரப்புங்கள். நான் அமைதியானவன். நான் அன்பானவன். நான் சக்தி வாய்ந்தவன், வல்லமை பொருந்தியவன், ஒளியும் சக்தியும் நிறைந்தவன். நான் ஓர் தூய ஆத்மா. நானே சத்தியம். நானே பேரானந்தம். என்னுடைய ஆழமான உண்மையான குணங்களை நான் ரசித்து அனுபவிக்கின்றேன். இந்த ஆத்ம உணர்வு நிலையில் கடவுளுக்கு நேருக்கு நேர் முன்னாக இருந்து கொண்டு, என் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு, இனிமையான என் வீட்டில் இருந்தவாறு அனுபவித்து ரசிக்கின்றேன். இந்த குணங்களை உணர்ந்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். எல்லா குணங்களும் வெளிவந்த ரூபத்தில் நிற்கிறேன். நான் முற்றிலும் விழிப்படைந்து விட்டேன். என் மூன்றாவது கண் திறந்து கொண்டது. இதுதான் உண்மையான ஆத்ம உணர்வு நிலை. நான் லேசாக உணர்கிறேன். ஒளியாக இருக்கிறேன். ஒளியுடன் இருக்கின்றேன். இதுக்கு இந்த நிலை எனக்கு நல்லொரு சுக அனுபவத்தை தருகின்றது. உண்மையான என்னை நான் காண்கிறேன். உண்மையான
எனது நிலைக்குள் நான் திரும்புகின்றேன். எனக்கு நல்லா இருக்குது. ஒளியான நான் எனது வீட்டில் பரம ஒளியாக இருக்கும் என்னுடைய தந்தைக்கு முன்னால் நிற்கிறேன். செக்கச்செவேல் என்ற பொன்னான அந்த ஒளி உலகில் இருந்த இப்பொழுது நான் மீண்டும் என்னுடைய உண்மையான நிலையில் இருக்கும் எனக்குள் வந்து சேர்கின்றேன். எனக்கு இந்த உணர்வு நன்றாக இருக்கிறது. உண்மையான என்னுடைய நிலையை, உண்மையான நான் நானாக இருக்கும் இந்த நிலை எனக்கு மிக நன்றாக இருக்கிறது. இப்பொழுது மெதுவாக என்னுடைய எண்ணங்களை நான் பரந்தாமத்திலிருந்து இந்த பௌதீக உலகத்திற்குள் கொண்டு வருகின்றேன். இந்த சரீரத்திற்குள் கொண்டு வருகின்றேன். இந்த வித்தியாசத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? ஆத்ம அபிமானி, தேகி அபிமானி, ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம். மூன்றாவது நிலை, நீங்கள் விரும்பிய அளவுக்கு டைம் எடுக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும். மூன்றாவது ஸ்டேஜ் விதேகி. இதுக்கு ஆங்கிலத்தில் வார்த்தைகள் இல்லை, நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஒவ்வொரு ஸ்திதியும் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்ன்றது. மூன்றாவது வந்து விதேகி. எல்லாமே பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி இல்லை, வித்தியாசம். விதேகி ஸ்டேஜ் அது ஆத்ம உணர்வினுடைய இன்னும் ஒரு ஆழமான ஸ்டேஜ். நான் சுயமரியாதை என்ற ஸ்திதியில் இருக்கும் போது, நான் உங்களுடைய சுயமரியாதை என்ற சீட்டில் நீங்கள் இருக்கும் போது, அந்த சுயமரியாதை என்ற உணர்வை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்கள் ஆற்றும் போது, அப்போதான் நீங்கள் அந்த விதேகி ஸ்டேஜை ஃபீல் பண்ணுவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பாபா எங்களுக்கு பல்வேறு விதமான பெயர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த பெயர்கள் எல்லாத்தினையும் பட்டியல் போட்டிங்கன்னா 108 நிறைய வரும். 108 வரும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பெயர் எடுத்து அதை நான் எனக்கு ஒரு கதிரை ஆக்கி கொள்ளணும், ஒரு ஆசனம் ஆக்கி கொள்ளணும். அது வந்து ஸ்திதி என்று சொல்லுவார்கள். அதாவது என்னுடைய ஆசன ஸ்திதி. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பெயர் எடுத்து அதை நான் அன்றைக்கு இருக்கிறதுக்கான என்னுடைய ஆசனமாக்கி கொள்ளணும், கதிரையாக்கி கொள்ளணும். இப்போ நான் நடக்க, கதை கேட்க, சாப்பிடக்கல அந்த கதிரையில் இருந்து கொண்டே எல்லாத்தையும் செய்யணும். அந்த கதிரையை விட்டு எழும்பக்கூடாது. அந்த பேரினுடைய சொரூபமாக நான் இருந்து கொண்டு செயல்களை செய்யக்கல சரீர உணர்வுன்றது இல்லாமல் போயிடும். அதால தான் சொல்றது, அகங்காரம் எப்ப இல்லாமல் போகும் என்றால் சுயமரியாதை என்ற சீட்டுல ஆசனத்துல இருந்தால்தான். அகங்காரத்தை உடைக்கிறதுக்கு லேசான வழி
விதேகி ஸ்டேஜ் ஸ்திதியை பயிற்சி செய்கிறது. நான் என்ற வார்த்தையை நாங்கள் என்ன உணர்வுல பயன்படுத்துறோம்ன்றது தான் முக்கியம். இப்போ உதாரணமா எனக்கு சுயமரியாதை என்ற அந்த ஆசனம் இருக்கும். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று நினைக்கும் போது அது எனக்கு பாபா தந்த ஒரு பெயர். அதை நான் பயன்படுத்தி விதேகி நிலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதில் எந்த அகங்காரமும் இல்லை. யாருக்காவது இப்போ ஏதாவது ஒரு அதிகாரம் கிடைக்கும் போது அகங்காரம் வருகுது. இங்கே நாங்கள் சொல்கிறோம், நான் மாஸ்டர் சர்வசக்திவான். அதில் நிறைய பணிவு இருக்குது. விதேகி ஸ்டேஜில் இருக்கும்போது நிறைய பணிவு என்ற பண்பு இருக்கிறது. அங்கே அகங்காரம் இருக்காது. எங்களோட செயற்பாடுகள், வார்த்தைகள், எண்ணங்கள் எல்லாமே பணிவு நிறைஞ்சிருக்கும். ஏனென்றால் விதேகி ஸ்டேஜ் என்றது கடவுளுக்கு சமனான ஒரு நிலை. ஏனென்றா பாபா சர்வசக்திவான், நான் மாஸ்டர் சர்வசக்திவான். பாபா ஞான சூரியன், நான் மாஸ்டர் ஞான சூரியன். அப்ப ரொம்ப மேன்மையான மகத்துவமான சாதாரண ஆத்ம உணர்வு நிலையை விட உயர்ந்த ஒரு ஸ்திதி. இப்ப இந்த ஆழத்துக்கு நான் போய் அந்த தலைப்பு, நான் அந்த பெயரை நான் பிடிச்சு கொண்டு எனக்குள்ள ஆழமா அதில் இருக்கிற பவரை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க வேணும். அந்த விதேகி ஸ்டேஜில் நான் இருக்கும் போது எனக்குள் இருக்கிற தூய்மை இல்லாத தன்மைகள், எதிர்மறை தன்மைகள், சரீர உணர்வு காரணமாக எனக்குள்ள சேமிச்சு வச்சிருக்கிறது எல்லாமே கலைஞ்சு போயிடும். அதால தான் பாபா எப்பவுமே எங்களுக்கு சொல்லுவார், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பெயரை எடுத்து அந்த உணர்வோட நான் வாழ பழக வேணும். நான் அது என்றே நினைக்கணும். நீங்க மற்றவையில பார்க்கல, இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். செயல்கள் செய்கிற நேரமும் கூட நாங்கள் விதேகி ஸ்டேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல இருக்கணும் இல்லை. கர்ம யோகா செய்யக்கையும் கூட விதேகி ஸ்டேஜில் இருக்கலாம். அதாவது சரீர உணர்வு முழுமையாக இல்லாமல் போக வேணும். அதாவது நான் ஜீவன் முக்தி நிலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அந்த நேரத்தில் அந்த ஜனகமன் என்ற கதை சொல்லப்பட்டிருக்குது. அவர் தன்னை உடல்ல இருந்து கொண்டே உடல்ல இல்லாத ஒரு நிலையை அனுபவித்தார் என்று சொல்லப்படுது. அந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் பிறகு வருவோம். விதேகி ஸ்டேஜ்ன்றது வேற. அதனுடைய விளக்கம் உணர்வு என்னென்றால், நாங்கள் சரீரம் என்ற சரீர உணர்வு என்ற அகங்காரத்தை முற்றிலும் இல்லாமல் ஆக்குறது. சரீர உணர்வுக்கு 3 நிலை இருக்கு. உடலின் அகங்காரம், உடல் என்ற மமதை, அடுத்தது உடல் உணர்வு நிலை. நான் விதேகி நிலையை அனுபவிக்கும் போது நான் சரீர உணர்வு நிலை, சரீரத்தினுடைய அகங்காரம், சரீரத்தின் மமதை எல்லாத்தையும் உடைக்கிறேன். அதால தான் நாங்கள் சுயமரியாதையோடு இருக்க முடியுது. விதேகி ஸ்டேஜும் சுயமரியாதை ஸ்திதியும் ஒன்றுதான். மற்றவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம், அதே நேரம் எனக்கும் அதுக்கு அதுக்கு பதிலாக எனக்கும் மரியாதை கிடைக்கும். இதில் நிறைய பணிவு இருக்கு அதில். அப்போ நாங்கள் ஆத்மாவுடைய பண்புகள் குணங்களோட வாழுவோம். அந்த இதில் விதேகி ஸ்டேஜில் மற்றவர்கள் இருக்கிற நல்ல குணங்களை மட்டும் பார்ப்பான். அன்றைக்கும் பாபா சொன்னார், ஒரு ஆளுக்கு 99% பலவீனங்கள் தான் இருக்குது என்றாலும் ஏதோ ஒரு நல்ல குணம் அவைகளுக்கு இருக்குந்தானே. அப்ப அந்த நல்ல குணத்துங்களால அவையில பார்க்க முடிந்தா நான் விதேகி நிலையில இருக்கிறேன் என்று அர்த்தம். உங்களுக்கு நீங்க மரியாதை வச்சுக்கிறீங்க, மற்றவர்கள் நீங்க மரியாதை வச்சுக்கிறீங்க.
நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை. நீங்கள் அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி, அந்த பெயரை நீங்கள் உங்களோட ஆசனமாக்கி கொண்டு அந்த ஆசனத்தில் இருந்து கொண்டு மற்றவையிலும் அந்த ஆசனத்தில் இருக்கிற மாதிரி பார்க்க வேணும். அப்ப உங்களுக்கு ஆத்மாக்களுக்கும் இடையில ஒரு நெருக்கம் இருக்கிறத உணரக்கூடியதா இருக்கும். அந்த விதேகி நிலையில தான் சகோதரத்துவ உணர்வு எங்களால அனுபவிக்க முடியும். எல்லாரும் ஒரே மாதிரி தான், எல்லாரும் ஒரே குலத்தவர்கள் என்று நினைப்பாம். அவைகளுக்கு அந்த உணர்வு இல்லாததால அவை தங்களோட சுயமரியாதையை இழந்துட்டின. இதுதான் ஆத்ம உணர்வு நிலையில 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜ். அதை நிறைய நாங்க பயிற்சி செய்ய வேணும். ஆத்ம உணர்வு நிலையின் அது உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு, அதாவது பாடிலெஸ் ஸ்டேஜ், உடலற்ற நிலை. 4வது பாடிலெஸ் ஸ்டேஜ், சரீரமற்ற நிலை. பாடிலெஸ் ஸ்டேஜ் என்ன? இப்ப நாங்க உண்மையா பாடியில சரீரம் இல்லாத மாதிரி உணர்வோம், இறந்து போகதான். ஆத்மா உண்மையாவே உடம்பு இல்லாமல் நிக்குது. இப்ப ஆத்மா உடல் இல்லாம இருக்கும் போது உடலற்ற நிலை என்று சொல்லுவோம். அந்த நேரத்துல நாங்க உடலை விட்டு போன பிறகு எங்களால் உடலற்ற நிலையை அனுபவிக்க இயலாது, அனுபவங்கள் பெரிய இயலாது உடம்பு இல்லாம. அப்ப பாபா இப்பவே எங்களை பாடியில ஸ்டேஜ், அதாவது சரீரமற்ற நிலையை உடல் இருக்கைக்கே அனுபவிச்சு பார்க்க சொல்றார். அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? உண்மையில நீங்க தர்க்க ரீதியா யோசிச்சு பார்த்தா, உண்மையாவே நான் ஒரு உடம்பில்லாத ஒரு ஆத்மா தானே. உண்மையா பிராக்டிக்கலா பார்த்தா நான் உடம்பில்லாத ஒரு ஆத்மா தான். நான் பிறகு ஒரு உடம்புக்குள்ள பரந்தாமத்தில இருந்து வாரேன். மற்றபடி நான் வளமையா உடம்பில்லாமல் இருக்கிற ஒரு ஆத்மா தானே. இதை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்றதை நான் விளங்கிக் கொள்ளையிலும். முதலாவது 3 ஸ்டேஜஸும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். உடம்புல இருந்து நாங்க வேறானவர்கள் என்று நாங்க உடம்புல இருக்கிறோம், ஆனா உடம்போட இணைந்து இல்லை என்றதுதான் அந்த பற்றற்ற நிலை என்று சொல்றது, அதாவது பிரிந்து நிக்கிற நிலை. ஆனா சரீரமற்ற நிலையின் சொல்லிக்கல நாங்க அப்பால் போயிடுவோம், எல்லாத்தையும் விட அப்பால் போயிடுவோம். அதாவது பெயர், நான் என்ன பாலினம், காலம், வயது, எல்லாத்துக்கும் அப்பால் போயிடுவோம். அதாலதான் இந்த முதல் 2 ஸ்டேஜும் விலகுற நிலை, பிறகு அடுத்தது அப்பால் போற நிலை. எல்லாத்துக்கும் தள்ளி அப்பால போறது என்று சொன்னா சத்தத்துக்கு அப்பாலும் போறது. உடம்பில்லாம ஆத்மாக்கு பேச இல்லாதானே. அப்ப அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? மரண அமைதி, மயான அமைதி. யாராவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? மரண அமைதிய உங்களுக்குள்ள மயான அமைதி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறீங்களா? நான் என்ன பாலினம், என் பேர் என்ன, எனக்கு என்ன வயது, எல்லாத்துக்கும் அப்பால்பட்ட நான் என்றதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா? ஜஸ்ட் ஒரு டாட் நான். இதைத்தான் மரணித்து வாழ்தல் என்று சொல்றது. பாடிலெஸ் ஸ்டேஜ் என்றா உயிரோடையே இறந்துட்டன் மாதிரி இருக்கிறது. பாபா என்ன சொல்வார்? இறந்துட்டோம்டா உலகமே எங்களுக்கு இறந்துடும் தானே, இல்லாமல் போயிடும் தானே, இந்த உலகத்தோட ஒன்றுமே எங்களுக்கு இருக்காதல்லோ. நான் ஒரு சரீரமற்ற ஆத்மா, என்னை சுத்தவர் 1000 பேர் இருந்தாலும் எல்லாருமே பாடிலெஸ் ஸ்டேஜை அனுபவிச்சா அப்படி இருக்கும். அது ஒரு மயானம் மாதிரி இருக்கும். எல்லாருமே இறந்து போயிட்டேனா. எங்களை சில பேர் அந்த நிலையை அனுபவிச்சா இந்த இடத்துக்குள்ள வந்தாலே யாருமே அந்த ஒரு உணர்வுக்குள்ள போயிருவினம், அதை கொண்டு போயிடும். அவையிலும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு தாங்க போற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேஜ். ஒரு நிமிஷம் நான் அந்த சரீரமற்ற நிலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலே அது உடம்புக்கு நிறைய சக்தியை கொடுக்கும். ஒரு மணித்தியான நித்திர உண்டலுமின ஃப்ரெஷ்னஸ் அந்த உடம்புக்கு கொடுக்கும். அது சில நேரத்தில் எனக்கு
ஏன் படுக்கணும் போலவே இல்லையேன்னு இருக்கும் எனக்கு சில நேரத்தில். உங்களால் சாப்பிடாம இருக்கலாம், ஆனால் படுக்காமல் இருக்கலாம் இல்லோ. உங்களுக்கு களைச்சு போயிருக்கேக்க, பசியாயும் இருக்கேக்கல, உங்களுக்கு படுக்கலாம் அல்லது சாப்பிடலாம்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை விரும்புவீங்க? படுக்க போகிறோம்னு சொல்லுவீங்க. ஏனெண்டா படுத்தெலும்பினா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நிறைய புத்துணர்வு, புது எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் உங்களுக்கு 1 மணி நேரம் படுக்க டைம் இல்லாட்டி 1 நிமிஷத்துக்கு ஆழமாக அந்த சரீரமற்ற நிலையை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் அதுக்கு அவ்வளவு எனர்ஜி எடுத்துக்கொள்ளுவீங்க. இந்த உடம்புக்கு அப்பால் போய் அங்கே இருந்து கொண்டு உடம்பை பார்க்க வேணும். இப்போ உடலற்ற நிலை என்றால் நீங்கள் உடம்புக்குள்ள இருக்கிறீங்க. உடம்பு ஆரோக்கியமா இருக்கேக்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். உடம்புல ஏதாவது வலி வருத்தம் இருக்கேக்கில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கக்கூடாது, அது சாத்தியம் இல்லை. என்னோட ஏற்கனவே உடம்போட இருந்து போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ சும்மா நோமலாக இருக்கிற நேரங்களில் தான் அந்த சரீரமற்ற நிலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து அந்த எனர்ஜி எனக்குள்ள அனுபவத்தையும் சேர்த்து வச்சிருக்கணும். அப்போ உடம்புக்கு ஏதாவது வலி வேதனை ரெண்டு வரைக்குள்ள இந்த சேமித்த அந்த எனர்ஜி பெயின் கில்லர் மாதிரி வேலை செய்யும். இது குளுக்கோஸ் மாதிரி வேலை செய்யும். பிறகு உடம்புல நிறைய வலி வேதனை இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு குண்டூசி குத்தின மாதிரி தான் இருக்கும் அந்த வேதனை. இதுதான் அந்த சரீரமற்ற நிலையினுடைய அதிசயம். தாதி குல்சார் ஒரு நல்ல உதாரணம் அதுக்கு. அவனோட உடம்புல இவ்வளோ ஆப்ரேஷன் நடந்துச்சுது, ஆனால் அவக்கு நோவே அவ உணரையில, அவ துன்பப்படையில. ஏனெண்டா அவ்வளோத்துக்கு நோமலாக இருக்கிற நாட்களில் அவையில் அந்த சரீரமற்ற நிலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கேன். அப்போ ஒரு நாளைக்கு 1 நிமிஷமாவது நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதால தான் எங்களுக்கு பாபா முரளியில் டிரெக்ஷன் சொல்லித்தான் அந்த 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 நிமிஷம் பாட்டு போட்டு தியானம் செய்கிற அந்த பயிற்சி வந்தது. இப்போ 59 நிமிஷம் நாங்கள் பார்ப்போம். அந்த 1 நிமிஷம் பயிற்சி பண்ணுறதுல கிடைக்கிற அனுபவத்தின் சக்தியை இப்போ ஒரு டாட்டாக வரணும், ஒரு விதமான எண்ணங்களும் இல்லாமல் இருக்க வேணும். அதாவது இதுதான் ஒரு ஆத்மா என்ற நிலையில, ஜஸ்ட் ஒரு ஆத்மாவா நான் இருக்கிற நிலை என்று சொல்றது. நான் வெறும் ஆத்மா, அவ்வளவுதான். எவ்வளவு நேரத்துக்கு இந்த மாதிரி இருக்கேலும் என்னே நான் இந்த உடம்பு செத்து போச்சுன்னு வச்சுக்கொள்ளுவோமே. இந்த உடம்பை விட்டு நான் இப்போ வெளியில் வந்துட்டேன். வெளியில் நின்று கொண்டு அப்பால் நின்று கொண்டு நான் இப்போ இந்த உடம்பை பார்க்குறேன். பார்க்க அந்த நிலை இருக்கலோ, எவ்வளவு தூரம் நீங்கள் வெளியில் நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்குள்ள எனர்ஜி சேரும். இறந்தா பிறகு நாங்கள் ஒன்றும் செய்யலாதே அப்படி. அப்போ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் உயிரோடு இருக்கைக்கு தான் செய்து பார்க்கலாம். இப்போ செய்து பார்ப்போமா இருக்கா இப்படி. ஆனால் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், கண்ணை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. சில நேரங்களில் என்ன நடக்கும், நாங்கள் நித்திரையாக போகிறதும் அந்த உடலற்ற நிலை என்ன அனுபவமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. நாங்கள் நித்திரையாக போக இந்த உடல்லேருந்து முழுமையாக விடுபடுறோம், அதுவும் உடலற்ற நிலை தான். தியானத்திலையும் அப்படித்தான் போகிறோம். அப்போ நாங்கள் தியானத்தில் உணர்வோடு விழிப்பாக இருந்து கொண்டு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த நிலைக்கு கொண்டு போகிறோம் எங்களை நாங்கள். இப்போ முகத்தில் பேரானந்தமும் ஒரு மலர்ச்சியும் ஃப்ரெஷ்னஸும் தெரியும். நித்திரை உள்ளேக்கெல்லாம் எப்படி இருக்கும், நாங்கள் எங்களோட உணர்வில்லாமல் நாங்கள் அந்த நித்திரைக்குள்ளே போகிறோம், உடலுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போகிறோம், தொடர்பில்லாமல் போகிறோம். அந்த கட்டிலில் போய் நீங்கள் படுத்தா 6 மணி நேரம் எவ்வளோ ஒரு கொஞ்ச நேரம் போல் கழிஞ்சிட்டோம். அதாவது டோட்டலி உடம்புல இருந்து விடுபட்ட நிலையில் இருப்பீங்க. இப்போ தியானத்திலையும் கூட நாங்கள் உடலற்ற நிலையை எவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எனர்ஜியை நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் சேமிச்சு கொள்ளுவோம். இது எங்கள் உடம்புக்கு கொடுக்குற ஒரு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் மாதிரி. அதே நேரம்
ஒரு மரண அமைதியையும் எங்களுக்குள்ள நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஆத்மாவினுடைய ஆழ்ந்த அமைதி. இதை நாங்கள் இப்போ செய்து பார்ப்போம். அலர்ட்டாக இருங்க எல்லாரும். கண்ணை மூடக்கூடாது, நிமிர்ந்து வடிவாக இருக்கணும். இங்கே இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் மௌனமாக இருக்கும் இந்த வேளையில் என்னை பற்றிய முழுமையான உணர்வோடு நான் இருக்கிறேன். நான் ஒரு உடலில்லாத ஆத்மா, ஒரு சின்னஞ்சிறிய ஒரு புள்ளி ரூபம். நெற்றியின் 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன். முற்றிலும் இந்த உடலிலிருந்து வேறான ஒரு சக்தியாக இருப்பதை உணர்கின்றேன். ஒரு நொடியில் இந்த சரீரத்திலிருந்து வெளியே வந்து தொலைதூரத்துக்கு பறக்கிறேன். என்னை நான் பாபாவோடு இணைவதாக, தொடர்பு ஏற்படுத்துவதாக காண்கிறேன். பாபாவிலிருந்து எனக்குள் சக்தியை உள்வாங்குகிறேன். ஆத்ம உலகத்திலிருந்து கடவுளின் சக்தியால் நிறைந்திருக்கும் அந்த உலகத்திலிருந்து இப்பொழுது நான் இந்த பௌதீக உலகத்துக்குள் வருகின்றேன். தூரத்திலிருந்து இந்த சரீரத்தை என்னால் பார்க்க முடிகின்றது. கீழே இருக்கும் இந்த சரீரத்தை என்னால் காண முடிகிறது. முற்றிலும் உயிரற்று போன அந்த உடலை பார்க்கிறேன். பார்க்கும்போது கீழே இருக்கும் இந்த உடம்பு, இதை நோக்கி எனக்கு எந்த ஒரு எண்ணமும் வரவில்லை, ஒரு கவர்ச்சியும் வரவில்லை. இந்த உடம்பில் எனக்கு இருந்த பாகம் முடிந்துவிட்டது. இப்பொழுது நான் முற்றிலும் விடுதலையாகிவிட்டேன். நான் முழுமையாக சத்தத்துக்குள் இருந்து வெளியே வந்துவிட்டேன். பூரண சுதந்திரத்தை அனுபவிக்கின்றேன். ஆத்மாவின் ஆழ்ந்த அமைதியை உணர்கின்றேன். இந்த மௌனம் மரண அமைதி. இந்த சரீரமற்ற நிலையில் நான் பெறும் இந்த அனுபவம் ஒரு சக்தி வாய்ந்த சூழலை நான் இருக்கும் இடத்தில் உருவாக்குகின்றது. ஆத்மாவினுடைய உண்மையான ஆதி குணங்கள் இந்த உடலற்ற நிலையில் உருவாகுகின்றது. நான் முற்றிலும் விழிப்பாகவும் அவதானமாகவும் இருக்கின்றேன். நான் தனியாக இருக்கிறேன். ஒரு தூய்மையான உணர்வு கொண்ட சக்தி இந்த உடலுக்கு அப்பால் தள்ளி நிற்கிறேன். எனது ஆதி அனாதியான நிலை, காலத்திற்கு அப்பால் பட்டிருக்கின்றேன். பெயருக்கு அப்பால் பட்டிருக்கின்றேன். வயதுக்கு அப்பால் பட்டிருக்கின்றேன். நான் நானாக இருக்கின்றேன். நான் மட்டும் இருக்கின்றேன், தனியாக. இந்த கணங்களை அனுபவியுங்கள். நான் நானாக இருக்கிறேன். மிகவும்
அழகான ஒரு உணர்வு, உண்மையான நானாக இருப்பது, ஒரு ஒளியாக, ஒரு புள்ளி. எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிறேன். பேரானந்த நிலையில், அமைதியான நிலையில் இருக்கின்றேன். ஆழ்ந்த அமைதியில் இருக்கின்றேன். நான் எதுவுமே சிந்திக்கவில்லை. எண்ணங்கள் எதுவுமே தோன்றாமல் இருக்கின்றேன். வெறும் ஒரு புள்ளியாக இருக்கின்றேன். இந்த சரீரமற்ற நிலையில் இருந்து 5வது நிலையாகிய அவ்வியக்த நிலைக்குள், தேவதை நிலைக்குள் செல்கின்றேன். ஒரு நொடியில் ஒளியாகிய நான் சூட்சும வதனத்துக்கு செல்கின்றேன். வெள்ளை வெளிரென்ற ஒளி நிறைந்த உலகம். ஆயிரம் சந்திர ஒளிகளை ஒன்றாக இணைத்தால் இருக்கும் குளிர்ந்த வெள்ளை வெளிரென்ற ஒளி நிறைந்த இடத்தில் என்னை நான் என்னுடைய இரட்டை ஒளி ரூபத்தில் காண்கிறேன். நான் ஒளி வடிவம், ஒளியாலான உடலில் இருக்கிறேன். இதுவே என்னுடைய இரட்டை ஒளி ரூபம். என்னுடைய 3வது கண்ணினால், ஞான கண்ணினால் பல தேவதைகள் என்னை சுற்றி இந்த வெள்ளை வெளிரென்ற உலகத்தில் இருப்பதை காண்கிறேன். அத்துடன் பாப் தாதா தன் கைகளை விரித்தவாறு என்னை வரவேற்கிறார். வாருங்கள் என் இனிய குழந்தையே என்று அழைக்கிறார். நான் என் தேவதை வடிவத்தில் பாபாவுக்கு மிக நெருக்கமாக வருகிறேன். பாபா என்னை தன் திருஷ்டியினால் அப்பால் கொண்டு செல்கின்றார். பாப் தாதாவினால் நான் உணர்வுகளால் அரவணைக்கப்படுகிறேன். இந்த ஒளி நிறைந்த இந்த இடத்தில் நான் பாபாவின் கரங்களில் என்னை நான் மறந்து நிற்கிறேன். இந்த என்னுடைய தேவதை வடிவத்தில் இருந்தவாறு இந்த அவ்வியக்த சந்திப்பை நான் அனுபவிக்கின்றேன் பாப் தாதாவுடன்.
இந்த அனுபவத்தில் நான் இந்த உலகின் ஈர்ப்புகளுக்கு அப்பால் புவியீர்ப்புக்கு முற்றிலும் வெகு தூரத்தில் பாப் தாதாவுடன் ஒளி என்ற இறக்கைகளுடன் நான் என் தேவதை ரூபத்தில் பாபாவுக்கு நெருக்கமாக நிற்கிறேன். என்னுடைய இந்த பரிஸ்தா தேவதை ஸ்திதியை ரசித்து அனுபவிக்கின்றேன். என்னை சூழ ஒளி வெளிச்சமாக ஒளி வெள்ளமாக இருக்கிறது. முற்றிலும் ஆழ்ந்த அமைதி, ஒளியும் சக்தியும் நிறைந்திருக்கின்றது. இந்த தேவதை உலகத்திலிருந்து இந்த சரீரத்தை விடுத்து, இந்த ஒளி சரீரத்தையும் விடுத்து நான் என்னுடைய புள்ளி ரூபத்திற்கு திரும்புகிறேன். இந்த வெள்ளை வெளியேற ஒளி உலகத்திலிருந்து வெகு தொலை தூரத்துக்கு சென்று ஆத்ம உலகத்துக்குள் பிரவேசிக்கின்றேன். அசரீர உலகத்திற்குள் செல்கின்றேன். 6வது நிலை விதை சொரூப நிலை. இந்த நிலையின் அனுபவத்திற்குள் செல்கின்றேன். விதை சொரூப நிலை. என்னை நான் மாஸ்டர் விதையாக உணர்கின்றேன். இந்த பரந்தாமத்தில் இருக்கும் தலைகீழான மரத்தில் மரத்தின் விதையானவர் ஆன பாபாவோடு நான் இணைந்திருக்கின்றேன். இணைந்திருந்து பாபாவிடமிருந்து பவரை எனக்குள் எடுக்கின்றேன். இந்த எனர்ஜி எனக்குள் இருந்து முழு கல்ப விருட்சத்துக்கும் முழு ஆத்மலோகத்திற்கும் பரவுகின்றது. என்னுடைய இந்த அனாதியான ரூபத்தில் இருந்தவாறு விதை ரூப நிலையில் இருந்தவாறு பாபாவுக்கு சமனான இந்த நிலையில் ஆத்மலோகத்தில் ஆழ்ந்து அமிழ்ந்திருக்கின்றேன் மாஸ்டருடன். எங்கும் இனிமையான மௌனம் நிறைந்திருக்கின்றது. ஆத்ம உணர்வின் இறுதி படிநிலை அன்பில் திளைத்திருத்தல், லவ்லின் ஸ்டேஜ். அன்பில் என்னை மறந்து திளைத்திருத்தல். நான் பாபாவுக்கு சமனாக வந்துவிட்டேன். இப்பொழுது நான் அந்த பாபாவின் அன்பில் மூழ்கிவிட்டேன். நான் பாபாவுடன் ஒளிப்புள்ளியான பாபாவுடன் அன்பு சாகரத்துடன் ஆழ்ந்து
அமிழ்ந்திருக்கின்றேன், வாப்சமான் ஆகின்றேன். தூய்மையான சம்பூர்ணமான சத்தோ பிரதான் கர்மாதீத் தந்தையைப் போல முழுமையான நிலையை அடைந்து விட்டேன். இந்த லவ்லீன் ஸ்டேஜில் என்னை நான் ஆத்மலோகத்தில் இழந்திருக்கிறேன். அதீந்திரிய சுக இன்பம், பேரானந்தம், ஆத்மாவின் உண்மையான குணங்கள் என்பவற்றை அனுபவிக்கின்றேன். நான் அசரீர நிலையில் அசரீர உலகத்தில் இருக்கின்றேன். தந்தையின் அன்பில் திளைத்து பேரானந்த அதீந்திரிய சுக இன்பத்தில் மூழ்கி இருக்கின்றேன். சாகரத்தில் தொலைந்து கொண்டேன். பாபாவின் ஆழமான அன்பில் ஒளி ஒளியுடன் கலக்கின்றது. நானும் பாபாவும் என்றாகிவிட்டேன். பாபாவை போலவே இருக்கின்றேன். என் ஆதி சுரூபத்தை அனுபவிக்கின்றேன். தந்தைக்கு சமனாக இருந்து அவரை போலவே அனாதியான குணங்களில் மூழ்கி இருக்கிறேன். நான் ஒளி, பரம ஒளியுடன் ஒளிக்கடலில் மூழ்கி இருக்கின்றேன். அதிகளவு ஒளியை ஒரு வெளிச்ச வீடாக உலகம் முழுவதும் பரப்புகின்றேன். ஒரு சக்தி வீடாக பரப்புகின்றேன். இந்த கதிரலைகள் உலகத்தின் நாலா திசைகளுக்கும் பரவுகின்றது. நான் பாபாவோடு இருக்கின்றேன். அந்த அன்பில் என்னை மறந்து தொலைந்து மூழ்கி இருக்கின்றேன். பாபாவின் சக்காஷ் எல்லா ஆத்மாக்களையும் தொடுகின்றது. எல்லா தத்துவங்களின் மூலக்கூறுகளை தொடுகின்றது. நான் தந்தையோடு இருக்கின்றேன். மிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றேன்.
நிர்வாணா தாமத்தின் ஆழ்ந்த அமைதியை, முக்தி நிலையை, விடுதலையை அனுபவிக்கின்றேன். ஆத்மலோகத்தின் இனிய மௌனம் நானும் பாபாவும் மட்டும். ஒளிமேல் ஒளி, ஆழ்ந்த அமைதி. ஓம் சாந்தி.